சென்னை ஸ்பீட் நியூஸ். தேசிய தலைவர் தேவர் பெருமான் திரைப்பட நடிகர் ஜே.எம். பஷீர் தனது ஜனநாயக கடமையை செய்தார். 2026 சட்டமன்ற தேர்தல் தமிழகம் முழுவதும் நடைபெற்று வருகிறது. அதன் தொடர்ச்சியாக விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆழ்வார் திருநகர் புனித ஜான்சன் பள்ளியில் திமுக நிர்வாகியும் தேசிய தலைவர் தேவர் பெருமான் திரைப்பட நடிகர் ஜே.எம். பஷீர் தனது ஜனநாயக கடமையை செய்தார். பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 2026 இந்த சட்டமன்ற தேர்தலில் இன்னைக்கு மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா சாரையாக வந்து ஓட்டு கொடுத்துட்டாங்க. இந்த பகுதி சாதிக் பாட்சா நகர், இந்த பகுதியில் வந்து இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி. நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாரும் புர்கா போட்டு வந்து பெண்கள்லாம் வரிசையில் நின்று ஓட்டு போட்டுருக்காங்க. இந்த தேர்தல் வந்து ஒரு பெரிய எழுச்சியான ஒரு தேர்தல். அதாவது தலைவர் சொன்ன மாதிரி டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் நடக்கிற தேர்தல் நிச்சயமா சிறுபான்மை மக்கள் எல்லாம் நாங்கள் பாதுகாப்பாக இருக்கணும்னா மீண்டும் தமிழ்நாட்டில் இந்த ஆட்சி தொடரணும். மீண்டும் தமிழகம் வந்து இந்த தமிழ்நாடு வந்து இந்தியாவிலே நம்பர் 1 போயிருக்கு. இந்த நம்பர் 1 என்னைக்குமே தொடர்ந்து தலைவர் அவர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து சிறுபான்மை மக்களும் ஒரு பிரதமராக பார்க்குறாங்க. இந்த வாக்குகள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா நிச்சயமா மீண்டும் தமிழகத்தில் எங்களுடைய திராவிட மாடல் ஆட்சி அமையணும்னு நம்பிக்கை ஏற்படுத்திருக்கு. மீண்டும் தமிழ்நாடு வேண்டும். இந்த தேர்தலுடைய ரிசல்ட் வந்தோட உங்க எல்லாத்தையும் சந்திக்கிறேன். நன்றி. அஜித் வந்து பேட்டி எடுத்தாங்க, மாற்றம் வருமா அப்படின்னு. எதுக்கு மாற்றம் வருமா? மாற்றம் வேணாமா? தொடரலாமா? மாற்றம் எதுக்கு வரணும்? தேவையில்லை. நல்லா தானே போயிட்டு இருக்கு தமிழ்நாடு. இன்னைக்கு வந்து பாசிச மதவாத அரசியல் வந்து தமிழ்நாட்டு மக்களையும் சிறுபான்மை மக்களையும் காக்கணும்னா நம்மளுக்கு ஒரே திராவிட மாடல் அரசு தான் வேணும்னு சொல்லி எல்லா மக்களும் பொதுவாக விரும்புகிறாங்க. இன்னைக்கு இஸ்லாமிய பெண்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில இருந்து வந்து சாரத்தரையாக ஓட்டு போடுறப்ப எவ்வளோ எழுச்சி இருக்குன்னு நம்ம பார்க்கணுங்க. இந்த பகுதியில் நிறைய இஸ்லாமிய மக்கள் ரொம்ப கிறிஸ்டஸாக இருக்காங்க. நிச்சயமா இந்த வாட்டி மீண்டும் தமிழகத்தில் திராவிட மாடல் ஆட்சி அமையும். நன்றி, வணக்கம்.